திருச்சிற்றம்பலம். துணை அதுவாய் வரும் தூயனர் சோதி, துணை அதுவாய் வரும் தூயனர் சொல்லாம், துணை அதுவாய் வரும் தூயனர் கந்தம், துணை அதுவாய் வரும் தூயனர் கல்வியே. கல்வியால் அடையும் பயன் என்ன என்பதை குறித்து பாடுகிறார். துணை அதுவாய் வரும் தூயனர் சோதி, காரிருளை அகற்றும் ஒளியாய் வந்து வழிகாட்டுவதும், துணை அதுவாய் வரும் தூயனர் சொல்லாம், இம்மைக்கும் மறுமைக்கும் நன்மை செய்யும் தூய நல்ல சொல்லாக வாயிலிருந்து வெளிப்படுவதும், துணை அதுவாய் வரும் தூயனர் கந்தம், பழைய வாசனைகள் பற்றாவண்ணம் நறுமணமாய் நம்மை சூழ்ந்து கொள்வதும், துணை அதுவாய் வரும் தூயனர் கல்வியே. நாம் பெற்ற கற்ற தூய கல்வியே என்று பாடுகிறார். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து என்று வள்ளுவர் பாடியதைப் போல, ஒருவருக்கு அறிவு நல்லொழுக்கம் முதலியன உண்டாவது முன்னை பிறப்பின் தொடர்ச்சியினாலே ஆகும். வினைகள் தொடர்வதைப் போல் முற்பிறப்புகளில் இருந்த நல்லுணர்ச்சியும் உயிர்களை தொடர்ந்து வரும். பாண்டவர்கள் வில்வித்தை பயிலுதற்கு தொடங்கிய போது முதலே நின்ற குறையாலும் என்பார் வில்லிபுத்தூரார். ஞானசம்பந்த பெருமானும் ஏடுடைய மலரால் முனைநாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே என்று பாடுகிறார். முற்பிறப்பில் நல்ல மலர்களினால் இறைவனை அர்ச்சித்து வழிபட்டதால் பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இப்போது அருள் செய்கிறான் என்று பாடுவார். எனவே எப்போதும் துணை நிற்கும் தூய கல்வியை நாடுவோம். அன்பே சிவம், அடியார்க்கு அடியேன்.